எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா ஹெல்தி புலாவ் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க, கிராம்பு, 2 பட்டை, ஒரு 3 பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க, 4 பச்சை மிளகாய், தேவையான வெங்காயம். நீங்கள் இதை நெய்யில் கூட பண்ணிக்கலாம், நான் எண்ணெயில் தான் பண்ணுவேன். ரவா புலாவெலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சைடில் சுடு தண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து கேரட், பீன்ஸ் போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு, கேரட், நீங்கள் பச்சை பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி ரவையில் தான் பண்ண போகிறேன். நீங்கள் கோதுமை உடச்சி கோதுமையில் பண்ணலாம், இல்லைன்னா வந்து செகப்பரிசி இருக்குல்ல அதையுமே நீங்கள் உடச்சி பண்ணலாம். ஓகே, அதுக்கு சைடிஷ்க்கு நம்ம என்ன வேணுமோ அதை ரெடி பண்ணிக்கலாம். 4 பச்சை மிளகாய், தேங்காய் போட்டுக்கோங்க, ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க, 4 பல்லு பூண்டு. இப்போ வந்து கொஞ்சமாக உடச்சி கடலை. தேங்காய் சட்னி, வெள்ளை சட்னி பண்ணும்போது பார்த்திங்கன்னா தேங்காய் அதிகமாக இருக்கணும், உடச்சி கடலை கம்மியாக இருக்கணும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் மூடி போட்டிங்கன்னா நல்லா குக் ஆகிடும். எடுத்து பிடிச்சி பாருங்கள் வெந்துருச்சான்ட்டு. ஓகே, வெந்துட்டு பிறகு சுடு தண்ணி வச்சுருக்கீங்களா அதுதான் நீங்கள் ஊற்றணும். சுடு தண்ணி ஊற்றுனீங்கன்னா சீக்கிரம் வெந்துடும், சீக்கிரம் வந்து உங்கள் வேலை முடிஞ்சிடும். அதோட வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும் புலாவ். வரும். நான் 2 டம்ளர் ரவைக்கு தான் இது பண்ணுறேன். ரவை கம்மியாக போடுங்க, வெஜிடபிள்ஸ் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இப்படி தான் இருக்கணும், தண்ணி வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டு கரெக்டாக 5 மினிட்ஸ் சிம்மில் விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம சட்னி தாளிச்சிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டுருங்க. அவ்வளோதான், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெந்துட்டுருக்கும். நல்லா கலரி விட்டுக்கோங்க. மூடி போட்டு சிம்மில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்ட மாதிரி வந்து உதிரி உதிரியாக வரும். அதே மாதிரி சில்லு தண்ணி, நார்மல் வாட்டர் ஊற்றாமல் ஹாட் வாட்டர் ஊற்றுனீங்கனாலும் நல்லா வரும். அவ்வளோதான், நம்ம புலாவ் ரெடி. இதில் வந்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. நெய் சேர்க்குறவங்க சேர்க்கலாம், இல்லைன்னா வேண்டான்றவங்க விட்டுடலாம். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க, போட்டு கிளறி விட்டுருங்க. அவ்வளவுதான். ஓகே, நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. டெய்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிங்க் ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு சின்னமன் போட்டு ஹாட் வாட்டர் ஊற்றி வச்சுருக்கேன். நீங்கள் சாப்பிட்றதுக்குள்ளே அது வந்து எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கிடும். நீங்கள் சாப்பிட்ட பிறகு கூட குடிக்கலாம். நான் டெய்லி ட்ரிங்க் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு செஷனில் போடுறேன். பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர்.